லக்ஷ்மிபதி வேலூர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே. நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உடக்கென்றால் எனக்கும் தானே என்று தாய்மொழியாம் தமிழ் மொழி மீது அளவற்ற பற்றும் பக்தியும் கொண்டவர். மங்கை ஒருத்தி தரும் சுகமும் என் மாத்தமிழுக்கு ஈடில்லைகான் என்று அறுதியிட்டு சொன்ன பாவேந்தன் பாரதிதாசன் நினைவு நாள் இன்றைக்கு. நான் கவிஞர் லக்ஷ்மிபதி வேலூர். பாவேந்தன் பாரதிதாசன் என்ற இலக்கிய மன்றத்தை ஆரம்பித்து இன்றைக்கு வரை ஆலயங்களில் பேசினால் கூட பாவேந்தன் பாரதிதாசன் கவிதை வரிகளை ஒன்றிரண்டு நான் அதிலே எல்லோரும் இன்புற்று நினைப்பது வலுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று தாய்மான சொன்ன அந்த அடிகளில் மீதெல்லாம் நமது பாவேந்தன் பாரதிதாசன் அதை வேறு மாதிரியாக கம்யூனிச தத்துவத்தோடு இணைத்து அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் சிறு வயதிலே எங்கள் இதயத்தை ஆழமாக பாதித்தது. பாண்டியன் பரிசு போன்ற நூல்கள். ஆகவே பாவேந்தன் என்று சொல்வது புரட்சி கவி என்று அண்ணா பாராட்டினார். புரட்சி கவிஞர் என்று தந்தை பெரியார் இந்த விருதை பாவேந்தன் பாரதிதாசனுக்கு கொடுத்தார். திராவிட இயக்க தலைவர்களை முதலில் திரைப்படம் தயாரிக்க சென்றவரும் பாவேந்தன் பாரதிதாசன் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க வேண்டியது. அவர் சென்னை பொது மருத்துவமனையில் காலமானார். பல்வேறு நூல்கள் அவருடைய பாண்டியன் பரிசு அவரது இப்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதை தொகுதிகள் 1, 2, 3, 4 வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் அதை படித்து பாருங்கள். முதல் பகுதி சஞ்சீவி பர்வதத்தின் சார். இரண்டாவது பகுதி பார்த்தீங்கன்னா புரட்சி கவி. இந்த புரட்சி கவி என்கிற அந்த கவிதை இலக்கியத்தை நாடகமாக நடிக்க வேண்டும் என்று எங்கள் வேலூரிலே பல்வேறு ரோட்டரி லைன்ஸ் கிளப்புகளிலே சொல்லியிருக்கிறேன். சார் அவன் எந்த ஸ்டேஜில் இருக்க, நீங்கள் என்னவோ பழங்காலத்திலே பேசிட்டு இருக்கிறீங்களா சார் என்று என்னை கேலி பேசுகின்றவர்கள் இன்றைக்கும் உண்டு. ஆனாலும் மொழிக்காக, நமக்காக, இன உணர்வுக்காக இப்படியும் ஒரு கவிஞன் நம் நாட்டில் பாடியிருக்கிறான் என்பதை நினைத்து நாம் பெருமைப்பட வேண்டும். ஒரு முறை பாவேந்தன் பாரதிதாசன் அவருடைய மகன் மன்னன் வேலூருக்கு நிறைய முறை வந்திருக்காரு. அவர் அடிக்கடி சொல்வார், என்னடா நீ எப்போவுமே எங்கள் அப்பா பற்றி பேசும்போது அவ்வளோ டாப் கியரில் போகிற, கோபத்தை அடிக்கிறா அப்படி என்று என்னை பாராட்டி இருக்கிறார். இப்போது அவருடைய பேரன் கூட நான் அவரோட தொடர்பில் தான் இருக்கின்றேன். ஆகவே அந்த பாவேந்தன் குடும்பத்தோடு என்ன அந்த மொழி குடும்பம் அப்படி நம்ம எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார். கொலைவாளினை அடடாமிக்கு கொடியோர் செயலறவே குகை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, கூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது வெளியே வா என்று சிரித்தியே என்று நம்மை பாடி உற்சாகப்படுத்தியிருக்கிறார். நீ மொழி உணர்வு இல்லாமல், இன உணர்வு இல்லாமல், தன்மான உணர்வு இல்லாமல் இப்படி கீழே விழுந்து கிடக்கிறாயே என்று நம்மை எழுப்பிவிட்டார். பாரதி குழந்தை தாலாட்டு பாடவில்லை, ஆனால்